வெல்கம் டு பிரியா ஹெல்தி சமையல். பிரியா ஹெல்தி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மட்டன் 1 கிலோ, பட்டை 2 நம்பர், ஏலக்காய் 2, கிராம்பு 3 நம்பர், பெரிய வெங்காயம் 3, இஞ்சி பூண்டு விழுது 1 கப், தக்காளி 2, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 கப், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேங்காய் 1 கப், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு, முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 1, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே நம்ம இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 கப் ஆயில் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காயணும். இந்த எண்ணெய் காஞ்சோன்னே 2 பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்தோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கோல்டன் கலர் ஆற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். 1 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது நல்லா வதங்கணும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டாச்சு. இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ மட்டன் இன்றைக்கி எடுத்துருக்கோம். இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான மட்டன் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இந்த மசாலாவில் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா அந்த ஹீட் பட்டு நமக்கு தண்ணி விடும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா தண்ணி விடுது. ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் மாற்றிக்கலாம் நல்லா வேக விடுறதுக்காக. இதை ஃபுல்லாக நான் குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ இந்த மட்டனுக்கு மேலே தண்ணி வர அளவுக்கு நம்ம ஊற்றி வச்சுருக்குறோம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க. இப்போ முடிஞ்சோடனே பார்ப்போம். ப்ரெஷர் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து நல்லா சூப்பராக மட்டன் வெந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு மட்டன். இதை வந்துட்டு நம்ம வேற ஒரு பேனில் மாற்றிக்கலாம். இப்போது மாற்றியாச்சு. இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை சேர்த்துக்கிறோம். ஒரு உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ்லேயே போட்டுக்கோங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு கலந்த மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கலந்த மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள்ன்ற கணக்கில் சேர்த்துக்கோங்க. இதோட வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு காரம்லாம் அதோட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா அந்த மிளகாய்த்தூள் வாடையெல்லாம் போயிடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. எண்ணெய் நல்லா மேலே திரிஞ்சு வந்திருக்குது ரெட் கலரில். இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மட்டன்லாம் இன்னும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்து அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சைடில் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், பெருஞ்சீரகம். இதில் நம்ம பொடியாக வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கணும். இதோட நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2 பச்சை மிளகாவை உடச்சி போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா ஆயிலெலாம் மேலே வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து நம்ம கொதிக்கிற குழம்புல இதை சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொதிக்கிறப்ப தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஒரு ஜார் வச்சுருக்கிறத நான் பாலாக மட்டும் புழிஞ்சு ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா சேர்த்துக்கலாம், ஃபுல்லாகவே வடிகட்டாமல். இது நம்ம வறுத்து வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இது கொதிச்சோன்னே உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அப்படின்னா லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. நமக்கு இப்போ சுட சுட சுவையான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பாருங்கள் மட்டன் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்ட்டு. நல்லா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நம்ம பவுலில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரிசியும் நாவில் ஊறட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். தேங்க்யூ.